அதே மாதிரி துருவ் விக்ரம் வந்து பேசும்போது சொல்லியிருந்தாரு, நான் இது வரைக்கும் 2 படம் நடிச்சிருக்கேன். அத பார்க்கலனாலும் பரவாயில்ல. இது என்னோட ஃபர்ஸ்ட் படம்னத நெறைய பேர் பாசிட்டிவா எடுத்துக்கிட்டாங்க. ஆனா ஒரு சில பேர் வந்து அப்ப ஆல்ரெடி 2 படம் எடுத்தாங்கல்ல. அந்த இயக்குனர்கள நீங்க வந்து இப்படி குறைச்சு மதிப்பிடுறீங்களா? அப்படின்னு ஒரு கருத்தும் வைக்கிறாங்கல்ல சார். இல்லை கட்டாயமாக குறைச்சி தான் மதிப்பிடுறாரு. அதில் என்ன சந்தேகம்? பாலா தான் என்னுடைய முதல் படத்தை இயக்கணும்னு ஒருத்தர் நம்பி வரும்போது, அந்த பாலா அந்த நம்பிக்கையை காப்பாற்றினாரா? இல்லைல்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு பாலா மீது கோபம் வரும். வரத்தானே செய்யும். நீங்கள் தேசிய விருது வாங்கின டைரக்டராக இருக்கலாம், உலகத்திலே நான் தான் நம்பர் 1 டைரக்டர் நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், எல்லாம் ஓகே. ஆனால் என்ன ஆச்சு இந்த படம்? ரிலீஸே பண்ணாமல் தூக்கி போட்டாங்க. அதை விட ஒரு அவமானம் ஒரு டைரக்டருக்கு வேணுமா? படத்தை பார்த்துட்டு இது ரிலீஸுக்கு தகுதியான படம் இல்லை, இது தூக்கி ஓரமாக வைங்கங்கும் பொழுது, அப்போ அங்கேயே நீங்கள் விழுந்துடுறீங்களா? அதை அவர் சொல்கிறதுல என்ன தப்பு? அதை நம்ம தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். என்னோட கார்த்திக் சுப்புராஜை வேணால் அவர் கன்சிடர் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவர் இன்னும் அவ்வளோ மோசமான படத்தை கொடுத்துடல. பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அவர் அவ்வளோ தூரம் உருவாக்கியிருக்காங்க. அவரும் வந்து நான் அவ்வளோ இன்புட் போட்டிருக்காரு. ஒருவேளை அதை கணக்கில் வச்சுட்டு அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் பாலாவே சொல்லிட்டாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வலி அவருக்கு தான். ஒரு முதல் படத்தை இத்தனைக்கும் அவங்களே பணம் போட்டு வேற ஒரு தயாரிப்பாளர் தான். ஆனால் அந்த தயாரிப்பாளர் இந்த படத்தை தூக்கி வச்சுட்டு இன்னொரு படம் பண்ணலான்னு சொல்லும்போது அதுக்கும் பணம் போட்டிருக்காரு. அப்போ விக்ரம் கையிலேருந்து பணம் கொடுத்துருக்கிறார். இந்த படத்துக்கான செலவை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன்ட்டு அவர் டேட்டு கொடுத்து ஏதோ ஒரு வகையில் சரி கட்டினார்னு வைங்க. ஆகமத்தான் நஷ்டம் தானே இவங்களுக்கு. அப்போ அந்த வழியை வந்து அவங்க எங்கே கொண்டு போய் இறக்கி வைப்பாங்க? அவர் சொல்கிறதுல தப்பே கிடையாது. ஓகே. அதே மாதிரி அதுக்கு போட்டியா டியூடு களமிறங்குது. நம்ம வந்து 2 படம் எதிர்பார்த்தோம். எல்லைக்கு கொஞ்சம் பின்னாடி போயிடுச்சு.